இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது அன்னை மரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுகிறது. இன்றைக்கு அமலோற்பவ மாதா திருநாள். இன்னைக்கு எங்களுடைய புதுவை கடலூர் மறைமாவட்டத்தினுடைய பேராலயத்தினுடைய விழா. இன்னைக்கு அன்னையுடைய பெயர் தாங்கி இருக்கும் எல்லோருக்கும், அமலோற்ப அன்னை சபை குருக்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தொடக்க நூலில் இந்த நிகழ்வு ஆதாம் ஏவாள் நம்முடைய ஆதி பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்வார்கள், சாத்தான் தூண்டுதலால். அப்போ அன்னை மரியாள் அந்த நேரத்தில் முன் குறிக்கப்படுவார். நம்ம இந்த முதல் வாசகத்தை மிக ஆழமாக கவனித்து படிக்கணும். நம்ம அதை என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறாங்க, ஒழிஞ்சிக்கிறாங்க போயிட்டு. இத்தனை காலம் அவங்க அந்த இன்பவனத்தில் சுற்றி திரிந்த அவர்கள் பாவம் செய்த அந்த தருணத்திலேருந்து ஒளிந்து வாழறாங்க. ஏன்னா ஆண்டவர் முன்னாடி வரத்துக்கு அவங்களுக்கு முடியல. எப்படி பாவத்தில் வர முடியும்? முன்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது யாவை இறைவன் அந்த பக்கம் கேட்குற, ஆதாம் எங்கே இருக்கிறான்னு கேட்பாரு. இந்த வார்த்தைக்கு மிக ஆழமான பொருள் உண்டு. நாங்கள் படிக்கிற பொழுது இந்த ஆதி ஆகமத்தையே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்டத்தட்ட தியானிப்போம். நாங்கள் அது முதல் அதிகாரத்தை மட்டுமே, இந்த படைப்பு சொல்கிறேன் நான். அவ்வளோ ஆழமான பொருள் உண்டு இதற்கு. நீ எங்கே இருக்கிறான்னு கேட்பார். இந்த வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் உண்டு. நான் உன்னை தூய நிலையில் பாவம் இல்லாமல் அவனை படைச்சி வச்சனே, நீ அங்கேயே இருக்கிறியா இல்லை வழி தவறி தடமாறி போயிட்டியா? ஆதாம் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்பார். அப்போ ஆதாம் சொல்லுவார், நான் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தேன், அதனால் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார். ஆண்டவர் கேட்பார், நிர்வாணமாக இருக்கிறியா? நீ நிர்வாணமாக இருக்கிறன்னு உனக்கு சொன்னது யாருன்னு கேட்பார். ஏன்னா அப்படித்தான் நான் உன்னை படைச்சி வச்சுருந்தேன். நான் ஒன்று உனக்கு அது நிர்வாணம்னு உனக்கு சொன்னது யாரு? அப்படித்தானே முன்னாடி இருந்த நீ. அப்போது அது நான் சொன்ன அந்த தவறை நீ செஞ்சியா? அந்த பழத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்பார். இந்த பொண்ணு தான் கொடுத்தா. ஆமாம், சாப்பிட்டேன்னு சொல்கிறது கூட அப்போ தெரியல. அப்பயும் பாருங்கள், இன்னொருத்தர் மேலே பழி போடுறத அப்பயே ஆரம்பித்தாச்சு. இந்த பொண்ணு தான் இந்த பழத்தை கொடுத்தா. ஆமாம் ஆண்டவரே, சாப்பிட்டு சொன்னால் என்ன, அது எப்படி? இந்த பொண்ணு தான் பழத்தை கொடுத்தா. சரி, ஏவாள்கிட்ட போகிற, ஏவாள் நீ ஏமா அவனுக்கு அந்த பழத்தை கொடுத்த? அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்ல, பாம்பு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டேன். அப்போவே போயிடுச்சு. இந்த அடுத்து இவங்க தான் சொன்னாங்க, நானே செய்யலைன்னு. பாம்புக்கிட்ட போகிறார். இப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறார் பார்த்தீங்களா, என் குழந்தையை எப்படி தூய நிலையில் நான் படைச்சி வச்சுருந்தேன். நீ என்ன பண்ண? என் குழந்தைகளை உன்னுடைய வஞ்சகத்தால் பாவத்தில் தள்ளிட்ட. எப்படி ஒரு பெண்ணை நீ ஏமாற்றி அந்த பெண்ணினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணை வச்சு உன் கைக்குள்ளே போட்டு எப்படி நீ இந்த உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்தாயோ, அதே பெண்ணின் வழியாக இந்த உலகத்தில் ஒரு மகனை பிறக்க செய்து அந்த குழந்தை மூலமும் அழிப்பேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்போது சபதம் எடுப்பார். அது திரும்ப படிக்கிற பாருங்க பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் பொண்ணை கேட்குறாங்களே, பாம்பு கொடுத்துச்சு. அப்போது அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க பார்ப்போம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்போ உனக்கும் பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கு பார்க்குற குழந்தைக்கும். அப்போது
எந்த பெண்ணுக்கு பிறக்கின்ற குழந்தை பாவத்தை அழிக்கிறதோ அந்த பெண் தான் இங்கு ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட பெண். அப்போ அன்னை மரியாள் எங்கே முன்குறிக்க வச்சு வைக்கப்படுறாங்க பாருங்க பாப்போம். சரிங்களா? அப்போ அன்னை மரியாள் எப்பொழுது முன்குறித்து வைக்கப்பட்டவர் யோசிச்சு பாருங்க பாப்போம். உனக்கும் பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். ஆண்டவர் இயேசு சிலுவை மரத்திலே பாவத்தை அழித்தார். அப்போ அந்த வித்தினுடைய தாய்தான் அந்த பெண். அப்போ அவ்வளவு முன்குறித்து வைத்த அந்த பெண்ணை ஆண்டவர் எப்படி காவல் பண்ணி பேசுவாருங்க பார்ப்போம். ஏசப்படி வார்த்தை தான், நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை. ஏன்னா மரம் ஒரு கெட்ட ஒரு வேப்ப மரம் வச்சு வேப்ப கசப்பான பழத்தான் கொடுக்கும், இனிப்பழத்தை கொடுக்காது. அப்போது மரம் எப்படி அப்படித்தானே அதோடைய பலனும் இருக்கும், தாயை போல பிள்ளைதான் இருக்கும். அப்போது தூய கடவுள் பிறக்கிற இடம் தூய்மை தான் இருந்தாகணும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். தூய கடவுள், பாவமே அறியாத கடவுள், பாவத்தை வென்ற கடவுள், பாவமே அண்ட முடியாத கடவுள் பிறக்கின்ற அந்த இடம் தூய்மை தான் இருந்தாகணும். அப்போ அன்னை மரியாளோட தூய்மை என்பது, அவருடைய ஜென்ம பாவம் இல்லாத அந்த நிலை என்பது, மாசற்ற நிலை என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை. இதைத்தான் திரு அவை அமல உற்பவ விழான்னு கொண்டது. இன்னைக்கு அன்னை மரியாள் பிறக்கும் பொழுதே ஜென்ம பாவம் இல்லாமல், எந்த கரை திரையும் இல்லாமல் உற்பவித்தார். இதான் அமல உற்பவ விழான்னு சொல்றது தான். இன்னைக்கு அன்னை மரியாளுடைய இந்த பிறப்படி சர்ச்சை 18ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் ரொம்ப ஒரு சலசலப்பாக ஏற்பட்டு வந்துச்சு. அப்பொழுது கிபி 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் திருத்தந்தை 9ஆம் பயஸ் 9 பத்திநாதர் அவர் இன் எஃபா ஃபெலிஸ் என்கின்ற ஒரு சுற்றறிக்கையின் வாயிலாக, ஒரு கொள்கை திரட்டின் வாயிலாக என்ன பண்ணார்? இந்த உண்மையை அறிவித்தார். அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகில் உட்பவித்தார்னு. ஏனென்றால் தூய்மையான கடவுளை பெற்றெடுக்கின்ற அந்த இடம் தூய்மையாகத்தான் இருக்கணும். ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நாங்கள் இந்த வீடு கட்டுகின்ற புதுசு. அப்போது வீட்டில் கடகால் போட்டுட்டு இருக்காங்க. கடகால பல நோடுவாங்களே, பல போட்டுருக்காங்க, கடகால் நோண்டிகிட்டு இருக்காங்க. அப்போது கொத்தனார் என்ன பண்ணுறாரு, வேலை செஞ்சிட்ருக்காரு ஆள் வச்சுக்கிட்டு. அப்போ கொத்தனாருக்கு வெத்தலை பார்க்க போகிற பழக்கம் உண்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மேஸ்திரி என்ன பண்ணார், வாயில் வெத்தலை பாக்கு போட்டு அது துப்புது. முதல்ல எப்போ என்ன பண்ணணும், நம்ம வீடு கட்டணும்னு நம்ம பிளான் பண்ணும்பொழுது நம்ம அந்த அறைகளை ஒதுக்குவோம் இல்லையா, இது ஹாலு, இது கிச்சனு, நம்ம ஒதுக்கி வைப்போம்ல. அப்போது எங்களுக்கு ஒரு சாமி அறை ஒன்று ஒதுக்குவோம், எப்பவுமே வழக்கம் உண்டு எங்களுக்கு. அப்போ ஒரு சாமி அறைன்னு ஒரு இடத்துல அங்கே தான் அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. வெத்தலை பாக்கு போட்டப்பட்டு அங்கே அந்த சாமி அறை இடத்துல துப்புறதுக்காக அப்படி துப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இன்னும் எங்கள் அம்மா அங்கேருந்து கத்துறாங்க, ஓ இருங்க என்ன அவரை பண்ணுறாரு அவரு இந்த மேஸ்திரி, இருங்க வரேன் ஒன்று போகிறாங்க. என்ன மேஸ்திரி நீங்கள், சாமி அறையுது என்ன நீங்கள் அப்படி போய் துப்புங்க போங்க. இப்போ தான் கடைக்காலைன்னு எங்கள் அம்மா என்னதான் பாருங்கள். ஏன் அந்த ஒரு தூய்மை அந்த இடத்துக்கு, கடவுள் வரப்போகிற இடம், கடவுள் குடி வரப்போகின்ற இடம், ஆண்டவர் வாசம் செய்ய போகின்ற இடம். சாமி அறை, இது சாமி அறை, பூஜை அறை. அங்கே எச்சில் துப்பலாம் பார்த்து பாருங்க. அப்போ சாதாரண மனுஷன் நாமளே கடவுள் வருகின்ற அந்த இடத்தை யோசித்தமாக பார்த்துக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், அன்னை மரியாளை யாவை இறைவனை எவ்வளோ தூய்மையாக பார்த்துருப்பார். சிந்திச்சு பார்க்கலாம். அந்த விழா தான் இன்று அமல உற்பவ. அது மட்டும் கிடையாது, அன்னை மரியாளுடைய தற்கையளிப்பு. நட்சத்திர வாசகம் பாருங்க இன்னைக்கு, இதோ ஆண்டவருடைய அடிமை. வேற வார்த்தையே தேவை கிடையாது, வார்த்தை வேற தேவை கிடையாது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்கள் வார்த்தை என்னவோ அப்படி எனக்கு ஆகட்டும்.
என்று அன்னை மரியாதை தற்கையளிப்பு ஆண்டவருக்காக மீட்பு திட்டத்தில். அன்னை மரியாள் இந்த அமலோற்பத்தை பற்றி பைபிள் எங்கே சொல்லப்படலை, பைபிள் தேட முடியாது நம்ம. ஆனால் திருக்குரானிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம் சொன்னால், ஜூரா மரியம் என்கிற அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கான். அந்த மாதிரி ஜூரா மரியம் என்கிற அந்த அதிகாரத்தில் மரியா பாவ அழுக்கின்றி பிறக்குமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அப்படின்னு திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்லாம் நம்ம சகோதர அவங்களெல்லாம் இல்லையா, அது சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அதில் மரியம் பாவ அழுக்கின்றி பிறக்க கடவுள் அருள் கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போது அன்னை மரியாள் அமல உற்பவி, ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் உற்பவித்த இல்லையா கன்னிகை என்பது நம்முடைய எல்லோருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்முடைய திருவை என்ன பண்ணது இன்னைக்கு அறிக்கையிட்டு கொண்டாடுகிற சகோதரர்களே. இப்படி சிந்திக்கணும். அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்தை இல்லையா சிலமை கொண்டு செய்தார். சிலுவை அடி வரைக்கும் போயிட்டு உன்னுடைய உள்ளத்தை ஒரு வால் ஊடு, சிமியோடைய வார்த்தை, ஒரு வால் ஊடுருவி பாயும் சொன்னார். அந்த வாளை ஆண்டவருக்காக அம்மா தாங்கினாங்க. இன்றைக்கு அம்மா அன்னைக்கு அன்னை மரியாளை அம்மா உலகமே கொண்டாடுது. இன்னைக்கு யார் அவனுடைய திட்டத்தை சிரம் மேற்கொண்டு வாழ்கிறார்களோ அவர் எல்லோரும் உலகத்தால் கொண்டாடப்படுவார். நிச்சயமாக நீங்களும் நானும் கூட தான். அவனுடைய திட்டத்தை, நமக்கு கஷ்டம் இருக்கும், சோதனை இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும். பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். நான் பணத்தை கஷ்டமே கிடையாது. பவுலுடைய வார்த்தை இது. கப்பல் சிதைவில் சிக்கினேன், சாட்டையடி வாங்கினேன், ஜெயிலில் இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், குள்ளூரில் வாடினேன், வெயிலில் வாடினேன், எல்லாம் கஷ்டப்பட்டேன், எல்லோருக்கும் எல்லாமான, யூதருக்கு யூதரை போல ஆன, கிரேக்கரை போன, எல்லாருக்கும் எல்லாமான, ஒரு சிலரையேனும் ஆண்டவரத்தில் கொண்டு வர எல்லோருக்கும் எல்லாம் ஆயிரத்தில் பவுல் சொல்லுவார். அதற்கெல்லாம் 100க்கு 100 1000 மடங்கு அன்னை மரியாள் தன்னுடைய இல்லையா தற்கையளிப்பினால் இந்த உலகம் முழுமையும் என்ன பண்ணாங்க, அம்மா ஆண்டவர் பாதம் போய் சேர்த்தாங்க. சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே அவருடைய திட்டத்தை ஏற்று அது கஷ்டமோ நஷ்டமோ இல்லையா, லாபமோ இல்லையோ, அவர் திட்டத்தை நாமும் சிறமை கொண்டு செயல்படுத்தினால், அவருடைய எண்ணத்தில் இப்போ நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அன்னை மரியாளை போல அப்படி நம்ம உலகத்தாயாக மாறலனாலும் அவங்களுக்கு கிடைச்ச கோடியில் லட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு ஆசீர்வாதம் எடுத்த மாட்டார், நிச்சயமாக கொடுப்பார். சகோதரர்களே, நாமும் அன்னை மரியாளை போல கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நிறைவாக பெற அன்னை மரியாளை பின்பற்றுவோம். அம்மாட்ட ஜெயிப்பா, அம்மா நீங்கள் எப்படி ஆண்டவருக்காக முழுமையாக அவங்களை கையை வச்சு வாழ்ந்தீங்களோ, தூதர் வரும்பொழுது இதோ ஆண்டோடைய அடிமையான உங்களை மொத்தமாக அவர் பாதத்தில் வச்சுங்க. அதே போல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஆண்டவர் பாதை வச்சு நாங்கள் ஜபிக்க, நாங்கள் வாழ எங்கள் கிருபை செய்யுங்க, எங்களை அவங்க பிள்ளைகிட்ட வேண்டிக்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்போம். நிச்சயமாக இந்த அமலோற்போர் திருநாளிலே அந்த அமலோற்போர் தாய் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்ம நாட்டுக்கு நம்ம உலக நன்மைக்காகவும் நிச்சயமாக நம் பிள்ளைகிட்ட கேட்டு நமக்கு ஜபித்து அனைத்து வரங்களும் பெற்றுக் கொடுப்பார்.